என்ன கோயம்புத்தூர் டயபெட்டிக் ஃபவுண்டேஷன்ல பேசுறதுக்காக டாக்டர் சேகர் அங்க டயபெட்டிக் ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு, அவர் கூப்பிட்டாரு. எனக்கு என்னன்னு தெரியல, டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க, ஸ்லீப்பிங் டிசார்டர் பத்தி எனக்கு பேசு அப்படின்னாங்க, டயபெட்டிஸ் பத்தி பேசியிருந்தாங்க. அவங்க முடிவு பண்ணாங்க என்ன கொடுத்தாலும் அவருக்கு தெரிஞ்சவர் பேச போறாரு, அப்புறம் என்ன தலைப்பு வேணாலும் இவர் கொடுக்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுல என்ன வேடிக்கைன்னா டயபெட்டிக் ஃபவுண்டேஷன்ல எல்லாம் புதுசா கண்டுபிடிக்கப்பட்டவங்க, அவங்க டயபெட்டிக் அப்படிங்கறது அப்பதான் தெரிஞ்சிருக்கு. அவங்க சும்மா தெருவோட போயிட்டு இருந்தாங்க. இலவச பரிசோதனைன்னு போட்ட உடனே ஆசையா உள்ள வந்துட்டாங்க. இலவச பரிசோதனைன்னு ஒண்ணு சும்மா பிளட் நீட்டுவோமே, நீட்டினா குத்திட்டு உள்ள போ, உனக்கு சுகர் இருக்கு உள்ள போ அப்படி உள்ள பிடிச்சு உள்ள விட்டுருவேன். அந்த மாதிரி ஒரு 1000 பேர் இப்படி ஒரு சபை ரொம்ப இருக்கு, 1000 பேர். இந்த டாக்டர் என்ன அநியாயம் பண்ணா தெரியுங்களா? காலையில இருந்து மெட்ராஸ்ல இருந்து வந்த டாக்டர்ஸ் எல்லாம் 8ல இருந்து 9, 9ல இருந்து 10, 10ல இருந்து 11, 11ல இருந்து 12 எல்லாம் பேசி முடிச்சுட்டு 1 மணிக்கு என்கிட்ட மைக் கொடுக்குறது. எங்க டயபெட்டிக் பேஷண்ட் கிட்ட மத்தியானம் 1 மணிக்கு எவனாலும் பேச முடியுமா? அவங்களுக்கு பசி இருக்கும், தாங்கவே முடியாது அவங்களால பசிய. 1 மணிக்கு என்கிட்ட மைக் கொடுக்குறாரு டாக்டர், மத்தியானம் 1 மணிக்கு. நான் என்ன ஜோக் அடிச்சாலும் இதெல்லாம் அப்படியே உட்காந்து, நீ என்னவா சொல்லிட்டு போ, எனக்கு டயபெட்டிஸ் இன்னைக்கு தான் தெரிஞ்சது, நான் இன்னைக்கு தான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அவங்க எல்லாம் அப்படியே முன்னுறேன். நான் என்ன சொல்றது உங்களுக்கு? கடைசியா சொன்னேன் ஒரு விஷயம் தெரிஞ்சு, நீங்க டயபெட்டிஸ் நீங்க தெரிஞ்சது பாருங்க, இது அதிர்ஷ்டம், இது அதிர்ஷ்டம். ஏன் தெரிஞ்சிருச்சு இல்ல, தெரிஞ்சிருச்சு இல்ல. இப்ப தெரிஞ்சுட்டா லைஃப் ஸ்டைல மாத்திக்கலாம்ல, ஃபுட் ஹேபிட்ட மாத்திக்கலாம்ல. தெரிஞ்சிட்டதுனாலேயே கான்ஷியஸா இருப்போம்ல. ஒரு ஆச்சரியம் போட்டிருக்கான், மற்றவங்க சீக்கிரமா செத்து போறாங்களா, டயபெட்டிக் பேஷண்ட் சிஸ்டமேட்டிக்கா வாழ்ந்தா 10 வருஷம் கூட வாழ்றாங்களாம். 10 வருஷம் கூட வாழ்றாங்களா? ஏன்? சிஸ்டமேட்டிக் வாக்கிங், ஃபுட் ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ் எல்லாம் பண்றதால அவங்களுடைய லாஞ்சிவிட்டி கூடி இருக்குங்கிறான் ஒரு கோணத்துல. இது ஒரு நன்மை தானே, சாபத்துல ஒரு வரம் தானே, அப்படி எடுத்துக்க கூடாதா அப்படின்னு நான் பேசுறேன். அப்ப கூட்டுல ஒருத்தர் சொல்லாரு, உனக்கு வந்தா தெரியும், எல்லாம் சொல்லுவேன், உனக்கு வந்தா தெரியும். ஏன்னா அவர் அவ்வளவு சீரியஸா இருந்தார். நான் அங்க ஒரு ஜோக் சொன்னேன் கட்சியா. ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி கடவுளை திட்டிக்கிட்டே இருந்தான், உனக்கு கண்ணே இல்ல, என் மேல எனக்கு அல் காட்ட மாட்டேங்கிற, இறக்கம் காட்ட மாட்டேங்கிற, இது ரொம்ப மோசமான ஆள், திட்டிக்கிட்டே இருந்தான் கடவுளை. கடவுள் என்னடான்னாரு, என் பொண்டாட்டி சமைக்க மாட்டேங்கிறா அப்படின்னா. எவ்வளவு அதிர்ஷ்டம், எவ்வளவு பெரிய நன்மையான விஷயம். சொல்றான் என் பொண்டாட்டி சமைக்க மாட்டேங்கிறா அப்படின்னா. அதுல என்னடா வந்ததுன்னா, பண்ணையார் வீட்டுல பாரு, அவன் பொண்டாட்டி சமைச்சு போடுறா, எப்படி சமைச்சு போடுறா தெரியுமா, என் பொண்டாட்டி சமைக்க மாட்டேங்கிறா. இந்த கஷ்டத்துல இருந்து நான் வெளியே வர வேணாமா? கடவுளை கண்ணோ பின்னான்னு திட்டவன கடவுள் என்ன பண்ணாரு, ஒரு நாள் ஒரு கற்பனை கதை, ஊர் முழுக்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாரு, அவன் கஷ்டத்தை ஒரு பொட்டலமா கட்டுங்கடா, சாயங்காலம் 6 மணி நாளைக்கு கோயிலுக்கு வாங்கடா, 6:30 மணிக்குள்ள எல்லாம் அசம்பிள் ஆயிடுங்க, 6:45 மணிக்கு லைட் போகும். லைட் போன உடனே அவன் கஷ்டத்தை பொட்டலமா கட்டினதை போட்டுட்டு, எவனுக்கு கம்மின்றீங்கல்ல அவன் பொட்டலத்தை எடுத்துக்கிட்டு போகும். இந்த விவசாயி கேட்டான், அப்படியே போட்டுட்டு வரக்கூடாதுங்களா, இன்னொன்னு எடுத்துக்கிட்டு தான் வரணுமா? எக்ஸ்சேஞ்ச் மேளம், உன்னை போட்டா உன்னை எடுத்துட்டு தான் வரணுமே ஒழிய போட்டுட்டு மட்டும் வர முடியாது. அந்த பண்ணையார கஷ்டம் ரொம்ப கம்மின்னு இல்ல, உன்னை போட்டு பண்ணையார எடுத்துக்கோ வா அப்படின்னாரு கடவுள். 6:45 மணிக்கு இவன் கோயிலுக்கு போய் பார்த்தா கரெக்டா எல்லாம் வந்திருக்கான். இவனுக்கு என்ன பயமா போச்சுன்னா, இந்த விவசாயிக்கு இருக்கிறதுலயே சின்ன மூட்டை இவந்துதான். ஒருத்தன் வெறுங்கையோட வந்தான், அவனை கேட்டான், அண்ணே நீங்க என்ன, நம்ம ஆள் தூக்கிட்டு வராமா. இன்னொரு ஆள் வெறுங்கையோட வந்தான், அண்ணே நீங்க என்ன, லாரியில வருது. இவன் பார்த்தான், தெரியாம அந்த மூட்டையை நம்ம தொட்டுட்டா எடுத்துட்டு போறது கூட நமக்கு லாரி இல்லையே, நம்ம இப்படி வசமா மாட்டிக்கிட்டோமேன்னு 6:45 மணிக்கு லைட் ஆஃப் ஆன உடனே வெளியே போலான்னு பார்த்தா போக முடியல, கடவுள் சாத்தி இருக்குது. 6:45 மணிக்கு லைட் ஆஃப் ஆன உடனே இந்த விவசாயி என்ன பண்ணா, இவன் பொட்டலத்தை இப்படி போட்டுட்டு அதையும் எடுத்து நெஞ்சோட அப்படி கட்டிக்கிட்டான். வெளிச்சம் வந்த உடனே பார்த்தா இது என்ன ஆச்சரியம்னா, பக்கத்துல இருக்கிறவன் அப்படிதான் பண்ணிருந்தான், அடுத்தவன் அப்படிதான் பண்ணியிருந்தான். இவன் மெதுவா அவனை கேட்டான், அண்ணே ஏன்னு நீங்க வேற பொட்டலம் எடுக்கலையான்னு. சொன்னாரப்பா, இதுலயாவது என்ன இருக்குன்னு தெரியும், அதுல என்ன இருக்குன்னு எவனுக்கு தெரியும் சொல்லிட்டு அந்த டயபெட்டிக் பேஷண்ட் சொன்னேன், நம்ம டயபெட்டிஸ கட்டி போடுறோம் வச்சுங்க, எடுக்கிற பொட்டலத்துல எயிட் வந்தா என்ன பண்றது? அதனால சக்கரை தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம் தானே. நம்ம மனசுக்கு எப்படி புத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டா, அது ஒரு விஷயம் ஆரம்பிச்சோன்னா நோய் 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 நோய்ங்கும், பாடா பட்டோம். அதுக்கு ஒரு சொல் சுமாரே
இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல உனக்கு டயபிட்டிஸ் தெரிஞ்சு போச்சு இல்ல, ஆமா அதுக்குரிய சாப்பிட்டு பேசாம இருக்க வேண்டியது தானே. இது அனாவசியம் கஷ்டப்படுற. நம்ம பிறரை உத்தரவு பிறப்பிக்க விரும்புகிறோம், பிறருக்கு உத்தரவுகள் போட விரும்புகிறோம், தவறு. நான் இந்த சொசைட்டில பாக்குறேன், எல்லாரும் அடுத்தவனுக்கு உத்தரவு போடணும் ஆசைப்படுறாங்க. ஆனா நமக்கு உத்தரவுகளை பிறப்பிக்கிற பழக்கத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? நல்ல சைக்காலஜி படிச்சவங்க போய் கேளுங்க, மனதோடு உரையாடவே கூடாது. டோன்ட் டாக் வித் யுவர் மைண்ட். உங்க மனசோட நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களை கெடுத்துரும். அதோட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஸ்வீட் சாப்பிடலாமா வேண்டாமா கவுத்துரும். ஒரு 100 மில்லி போடலாமா வேண்டாமா அப்படின்னா கவுத்துரும். அதுக்கு ஒரே கமாண்ட் தான், என்ன? நோ நோ. கரெக்ட். நம்ம எல்லாம் அடுத்தவருக்கு தான் உத்தரவு பிறப்பிக்கிறோம், நமக்கு உத்தரவு போடுறோமா? உத்தரவுகள் பிறருக்கு பிறப்பிப்பதற்காக அல்ல, உத்தரவுகள் நம் மனதுக்கு பிறப்பிப்பதற்காகவே தோற்றுவிக்கப்பட்டவை. ஏன் தெரியுங்களா? பிறருக்கு நீங்க உத்தரவு பிறப்பிச்சீங்கன்னா குளறுபடி வரும். அடுத்தவங்க உத்தரவு கேட்டு நடக்கிறவங்க சரியா நடப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. என்னுடைய தனிப்பட்ட குணங்க, I am dead against military and police. I am dead against military and police. என்னால் சகித்துக் கொள்ள முடியாதது ராணுவமும் போலீஸும். ஏன் தெரியுமா? அங்கு உத்தரவுகளுக்கு கீழ்ப்படுகிற அடிமைத்தனமான வாழ்க்கை போதிக்கப்படுகிறது. சுதந்திரம் மறுக்கப்படுகிற எல்லா விஷயங்களையும் நான் வெறுக்கிறேன். சுதந்திரம் மறுக்கப்படுகிற எல்லா விஷயங்களையும் நான் வெறுக்கிறேன். எப்பவுமே ஒபீடியன்டா இரு, சொன்னதை கேளு, டூ வாட் ஐ சேன்னு சொல்ற பேரண்ட் நல்ல பேரண்ட்ஸே கிடையாது. குழந்தைக்கு இதுதான் விஷயம். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட். புரியுதா? சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. நீ இதை சாப்பிட்டா உடம்புக்கு உனக்கு வரும், அதை தெரிஞ்சுக்கோ அப்படி சொல்லுமே ஒழிய டோன்ட் ஈட் இட், டூ வாட் ஐ சே. குழந்தைய அடிமை மாதிரி வளர்க்க கூடாது, ஒரு மிலிட்டரியில வளர்க்கிற ஒரு சிப்பாய் மாதிரி வளர்க்க கூடாது. கம்பேரிட்டிவா ஒரு சம்பவம் ஞாபகம் வருது, அதுக்காக சொல்றேன். மிலிட்டரியில நீங்க யோசிக்கிறதுக்கு எங்கேயாவது இடம் உண்டா? மிலிட்டரியில யாராவது யோசிக்கிறத அனுமதிப்பாங்களா? இவனை சுடுனா சுடணும். எதுக்கு சுடுறதுதான்? அவன் எனக்கு என்ன பெரியப்பா பையனா, எனக்கு ஆகாதவனா, பங்காளியா, என்ன ஏமாத்தினானா, எதுக்குன்னு சொல்லுன்னு கேட்க முடியுமா? உடனே மேஜர் ஒன்ன சுட்டுருவான். எதுவும் கேட்கக்கூடாது, சுடுனா சுடணும், அவ்வளவுதான். இதான் மிலிட்டரி. இந்த 2வது உலக யுத்தம் நடந்தது இல்லையா? 2ஆம் உலக யுத்தம். 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே நிறைய பேர் போருக்கு தேவைப்பட்டாங்க. அதனால எல்லாரையும் மிலிட்டரி வேலைக்கு இழுத்துக்கிட்டாங்க கவர்மெண்ட்ல இருந்தெல்லாம், எல்லா கவர்மெண்ட்லயும். அதுல என்ன நடந்து போச்சு? ஒரு பிலாசபி ப்ரொஃபசர் அவரையும் மிலிட்டரியில வேலைக்கு எடுத்துட்டான். முதல் நாள் ட்ரைனிங் அந்த மேஜர் கொடுக்குறான். எல்லாரும் வரிசையா நிறுத்திட்டு சிப்பாய்களை கொடுத்தான். லெஃப்ட் அப்படின்னா எல்லாம் லெப்ட்ல திரும்பினான். இந்த பிலாசபி ப்ரொஃபசரும் திரும்பினார். அடுத்த வினாடி அந்த மேஜர் சொன்னா ரைட் அப்படின்னா எல்லாம் ரைட்ல திரும்பினா பாருங்க. இந்த பிலாசபி ப்ரொஃபசர் திரும்ப மாட்டேன்ட்டான், அப்படின்னா எல்லாம் திரும்பினா. இந்த பிலாசபி ப்ரொஃபசர் திரும்பவே இல்லை. இந்த மேஜர் கடுப்பாயி சொல்றேன்ல, லெப்ட் என்ன திரும்ப மாட்டேங்கிற, ரைட் என்ன திரும்ப மாட்டேங்கிற, உன் இஷ்டத்துக்கு நின்றுகிட்டே இருக்கிற, ஏன் திரும்பலன்னா அந்த பிலாசபி ப்ரொஃபசர் சொன்னா பாருங்க, இரு நீயே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு, முதல்ல எந்த பக்கம் திரும்பணும்னு ஒரு முடிவை எடுத்துக்கோ, அப்புறமா சொல்லு. அது கூட நான் கேட்கிறேன். அதை விட்டு லெப்ட்ங்கிற, லெப்ட் திரும்பறதுக்குள்ள ரைட்டுங்கிற, ரைட் திரும்பறதுக்குள்ள அபவுட்ங்கிற, இவ்வளவு கன்ஃபியூஷன் இருந்தா உருப்பட மாட்டேன். நீ யாரு மேஜர், நீ இவ்வளவு கன்ஃபியூஷன் இருந்தா உருப்பட மாட்டேன். அவ அப்படியே திரைச்சு போய் என்ன பாருங்க, ஒண்ணு பண்ணு, நீ யோசிச்சு எங்க திரும்பணும் முடிவேடு, அதுக்குள்ள நான் போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அப்படி வெளிப்பிட்டேன். சார் இது சாதாரண விஷயம் அல்ல. லெப்ட்னு சொன்னா ஏன்னு கேட்காம திரும்பணும். இதான மிலிட்டரி. நான் கேட்கிறேன், ஏன்னு கேட்காம ஒரு காரியம் செய்யும்படியா ஒரு நபரை உருவாக்கலாமா? ஏன்னு கேட்காம ஒரு காரியத்தை செய்யும்படியா ஒரு மனுஷனை உருவாக்கலாமா? இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, உலக நாடுகள் முழுவதும் அரசியல்ல இருக்கிறவங்க தங்கள் சுய லாபத்துக்கு தான் மிலிட்டரியை பயன்படுத்துறாங்களே ஒழிய உண்மையில் உலகத்துக்கு ராணுவம் என்பது தேவையில்லாதது. உண்மையில தீர்க்கமா யோசிச்சா உலகத்துக்கு ராணுவம் என்பது தேவையில்லாதது. இந்தியா போன்ற ஏழை நாடுகள் கூட ராணுவத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணது தெரியுங்களா? எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணது தெரியுமா? அதையெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு வளர்ச்சிக்கு செலவு பண்ணா எவ்வளவோ காரியங்களை சாதிக்கலாம். உலக நாடுகளில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் சுய லாபத்துக்காக ராணுவங்களை வைத்திருக்கிறார், சுய லாபத்துக்காக. சோ மிலிட்டன்சிங்கிறத ஒத்துக்காதீங்க, கமாண்ட் அப்படிங்கறது இன்னொருத்த மேல பிறப்பிக்காதீங்க. நான் சொல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க,
பிறர் மீது உத்தரவை பிறப்பிப்பதை மாற்றி நம் மீது உத்தரவுகளை பிறப்பிக்கிறோம். நம்முடைய மனசோட உட்கார்ந்து பேசக்கூடாது. சிட்டிங் மனசு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அதான் மனசுக்கு இன்னைக்கு உனக்கு காப்பி கிடையாது, இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கிடையாது, விரதம், இன்னைக்கு உனக்கு இது கிடையாது, கிடையாதுன்னா கிடையாது தான். இவ்வளவுதான் மனசோட பேசணும், கமாண்ட் தான். அப்போ பிறரை ஆளுவது உண்மையான ஆளுமை அல்ல, தன்னை ஆளுவதுதான் உண்மையான ஆளுமை. அப்படி வெற்றி கொள்வதற்கான பயிற்சி முறைகளை நாம மேற்கொள்ள வேண்டும். சுருக்கமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். உங்களுக்கு நோய் வந்தா கூட சில பேர் பாருங்க, சில கிறிஸ்டியன் உட்பிரிவுக்காரங்க மருந்து சாப்பிட மாட்டாங்க. நான் கூட முதல்ல எல்லாம் அதை எதிர்த்துக்கிட்டா இருந்தேன். இது என்ன கடவுள் நம்பிக்கைங்கிற பேர்ல முட்டாளா இருக்கிறாங்களே. ஆனா நாளாக நாளாக நான் சிந்திக்க சிந்திக்க எனக்கு கிடைச்ச விஷயம் என்னன்னு கேட்டா, நம்முடைய உடம்புக்கு பெரிய நோய்களை எல்லாம் சுத்தம் பண்ணிக்கக்கூடிய வலிமை உண்டு. நாம வெளியில இருந்து உடனே 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 மருந்தை கொடுத்துட்டோம்னா அது சுத்தம் பண்ணக்கூடிய இயல்பு, காப்பாற்றக்கூடிய இயல்பு உடம்பை இழந்துரும். அதனால இப்ப கடைசியா மெடிக்கல் ஃபீல்ட்ல என்ன பண்றான், நிறைய மருந்து கொடுக்காதீங்க அப்படிங்கிறான். சின்ன காய்ச்சல்னா கூட பவர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக் போடுறது, ஒரு சின்ன தலைவலினா கூட பெரிய மாத்திரையை போடுறது, ரொம்ப தவறு. நான் ஒரு மனசுக்கு உடம்புக்கு தொடர்பு சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு காய்ச்சல் வருது அப்படின்னா காய்ச்சல் உடம்புக்கு வருது, உடம்புக்கு வந்த உடனே மனசு சொல்ல எனக்கு காய்ச்சல். எப்படி சரியாக்கலாம்னு ஒரு தியரி சொல்றாங்க. எப்படி தெரியுங்களா, இந்த ஸ்லேட்ல தொடப்பம் இல்ல, எழுதுனது ஸ்லேட்ல தொடப்பம் இல்ல, அது மாதிரி மனசுல இருந்து காய்ச்சலை தொடச்சிட்டா உடம்புல இருந்து தொடச்சிடலாம்னு கண்டுபிடிச்சிருக்கான். எப்படி மனசுல இருந்து தொடச்சிட்டா உடம்புல இருந்து தொடச்சிடலாம். இதுக்கு என்ன பேர் தெரியுமா, மறக்கின்ற தியானம்னு பேர். அது உளறல் தியானம் மாதிரி, இது மறக்கின்ற. எதை, எனக்கு நோய் இருக்குங்கிறத மறந்துடணும். எப்படி சொல்றாங்க தெரியுங்களா, உனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா பெரிய அளவுல அந்த நோய் போயிடும். அது சரியா இருந்தா நீ என்னென்ன பண்ணுவ, சரியா இருந்தா ஸ்கூலுக்கு போவியா, சரியா இருந்தா கிளம்பிட்டு வாக்கிங் போவியா, சரியா இருந்தா நீ என்ன பண்ணுவ, மியூசிக் கேட்பியா, சரியா இருந்தா டிராமா பாப்பியா, சரியா இருந்தா என்னென்ன பண்ணுவியோ அதெல்லாம் நீ பண்ண ஆரம்பிச்சுட்டா தனக்கு நோய் இருக்கிறது என்பதை உடம்பு மறந்து விடும்.